கர்த்தர் நல்லவர். ஆமென். என்ன அருமையான வாக்குத்தத்தம். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? பாருங்க, நீ என் ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். இது நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த சபைக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா காரணம் இல்லாம கொடுத்துருப்பாரா? இங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வேண்டுதலோட வந்திருக்கீங்க. யாராவது நான் வேண்டுதலே இல்லாம வந்திருக்கேன்னு யாராவது ஒருத்தவங்க கை தூக்க முடியுமா? இந்த தம்பி உட்காந்துருக்கான அவனுக்கு கூட ஒரு வேண்டுதல் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே வேண்டுதல் இருக்கா இல்லையா? எல்லாருமே வேண்டுதலோட வந்திருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயான்றது ரொம்ப கம்மியா வருது சவுண்டு. அல்லேலூயா யாரை மகிமைப்படுத்தணும்? உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கடவுள் கொடுத்துருக்கிறாரு. வேண்டுதல் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? இப்ப காலில் முள்ளு குத்துறா என்ன பண்ணோம்? அப்பா அப்ப மட்டும் எங்க இது பொறுமையா வழியை நான் கத்துறேன், பொறுமையா கத்துறேன் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் கத்த முடியாது? ஏங்க இந்த சின்ன பாப்பா பேர் தம்பி பேரு பெஞ்சமின், ஒரு காலில் ஒரு முள்ளு குத்து என்ன பண்ணுவாங்க பக்கத்துல அம்மா? அப்ப நமக்குள்ள ஒரு குத்த போடணும். கரெக்டா இல்லையா? நமக்குள்ள குத்த போடுறதுக்கு கடவுள் ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. எப்படின்னா, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்மள எல்லாருடைய இதயத்திலும் கடவுளுடைய வார்த்தை குத்துக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தகுதியற்ற என்னை இங்க வந்து உட்கார்ந்து கிருபையால இங்க உட்கார வச்சிருக்கிறது. அந்த கிருபை என்னை தாங்கி நடத்துகிற அந்த வார்த்தை என்னை எந்த தகுதி என்ன இருக்கு நினைக்க 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 இறுதி என்ன குத்துது. ஐயோ, தகுதியற்ற நீங்க வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தெய்வமே என்ன வேண்டுதல் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க. நான் சும்மா உட்காரலாமா? அல்லேலூயா தானே சொல்லணும். சொல்லுங்க பாக்கலாம் எல்லாமே. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கா இந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க. நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன். என்ன பார்த்து எஸ்தர் ராஜாத்தின்னு சொல்றீங்களே? ஆமாங்க, உலகம் உங்களை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நான் ஒண்ணுமே இல்லாதவன் இல்லை. யாராவது உங்களை அப்படி சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல சொல்லுங்க, நான் எஸ்தர் ராஜாத்தி பண்றேன். அல்லேலூயா. கரங்க தட்டி நாம் இந்த மகிமைப்படுத்தலாமா? என்ன ஒண்ணும் வெறுமையா விடல. அவருடைய கிருபை என்னோட கூட இருக்கிறது. அவர் எஸ்தரின் ராஜாத்தியாக போல என்ன வச்சிருக்கிறாரு என் தெய்வம். அல்லேலூயா. பழைய சோறு தான் சாப்பிடுவேன், ஆனால் நான் ராஜாத்தி தான். நாளைக்கு பிரியாணி சாப்பிடுவேன், மறுபடியும் பழைய, அது எப்படி வேணாலும் நிலம் மாறலாம். ஆனா என் கர்த்தர் என்ன விட்டு போல. ராஜா ராஜா தான். அல்லேலூயா. அது அந்த தலை ராஜாவை என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாரு, அந்த ஒரு இதை இறக்க மாட்டாரு. அது தெய்வம் நம்மளை அப்படி பார்த்துக் கொள்வார், தலை குனியாதபடி பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆனா இந்த வார்த்தை கொடுக்கும் பொழுது ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னா, அவரை மகிமைப்படுத்தாத எந்த வேண்டுதலும் நிறைவேறி எனக்கு ஆடிக்காரே கிடைச்சாலும் வேணாம். எத்தனை பேரை சொல்றீங்க? அவரை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு இதுவுமே எனக்கு வேண்டாம். அவரை மகிமைப்படுத்தி வர ஒரு சின்ன சைக்கிள், ஒரு மிதிவண்டியே எனக்கு போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை மகிமைப்படுத்தணுன்ற அந்த எண்ணத்தோட எனக்கு அந்த மிதிவண்டி கிடைச்சாலே எனக்கு அது திருப்தி. ஆனா நாளைக்கு அவரை நான் மறுதளிப்பேன் இந்த வேண்டுதல் பண்ணி அப்படின்னா அந்த வேண்டுதலே எனக்கு வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க? என் கர்த்தரை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. முதல்ல நான் சொல்ல வர அவரை விட இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்ல. இந்த வேண்டுதல்ன்ற இடத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு வேண்டது என் தெய்வம் தான் சொல்லிட்டு உள்ள நுழைங்க. அல்லேலூயா. அந்த இயேசு தான் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். ஆல்ரெடி என் வேண்டுதல் நிறைவேறிச்சு. லைஃப் முழுக்க என் லைஃப் நிலை வாழ்வுக்கு நேராக நடத்துற அந்த இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டார். எத்தனை பேர் இது பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப ஃபில் ஆயிடுச்சு. அப்ப இங்க வாழ்ற காலத்துல பசிக்குது, வயிறு 3 வேளை. என்னது இந்த வயிறு இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அந்த பசிக்குது, பசி இல்லைன்னா அந்த மாதிரியான காரியங்கள் உலக தேவைகளுக்காக வேண்ட வேண்டியதும் இருக்கு. அங்க அவ யாரை விட்டுட்டு அவர்கிட்ட தானே போறோம். புரியுதா? அவர் அதுக்காக மாத்திரம் அந்த இறைவனை நம்ம வணங்குறது இல்ல, நிலை வாழ்வு தருகிறதுக்காக வணங்குறதுக்கு. அதுக்காக தான் முதல்ல அவரை நான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்மளுடைய நம்ம எல்லாருமே சாதாரணவர்களாக நம்மள தேவன் சூஸ் பண்ணல. எஸ்தர் ராஜாத்தி போல நம்மள வேறு பிரித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வேறு பிரித்து இருக்கிறது நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா சும்மாவே இருக்க மாட்டீங்க. அதனால இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்பொழுது 3 வகையாக நீங்க இதை பிரிக்க முடியும். கொஞ்சம் பிரிச்சு பாருங்களா, உங்களுக்கே புரியும். இதை கொடுக்கிற நபர் மிகவும் சிறப்புக்குரியவர். எத்தனை பேர் சிறப்புக்குரியவர்? யார் அவரு? இந்த விடுங்க, இந்த ராஜா. ஓகே, இந்த ராஜாவுக்கும் எஸ்தருக்கு தயை கிடைக்க பண்ணது யாரு? அந்த ராஜா கண்களை தயை கிடைக்க பண்ணி எஸ்தர் ராஜாத்தை நிறுத்தது யாருங்க? அவரு. அப்போ எந்த ராஜா? கொடுக்கிற அவர் சிறப்புக்குரியவர். 2வது, வாங்கும் நபர் சிறப்புக்குரியவர். நோட் பண்ணீங்களா? நான் அவசரப்பட்டு இது பண்ணக்கூடாது, என்னன்னு நிதானமா யோசிக்கணும். வாங்கும் நபர் யாரு? சிறப்புக்குரியவர். யார் அது? கர்த்தரால தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்ட அந்த எஸ்தர் ராஜாத்தி. அதெல்லாம் அந்த எஸ்தர் ராஜாத்தி யாரு? இப்போ இங்க சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. எஸ்தர் ராஜாத்தினா யாருன்னு சொன்னோம்? அப்பா நம்ம தான். ஓகே, அடுத்து 3வது சிறப்புக்குரிய ஒரு காரியம் இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 3வது சிறப்புக்குரிய காரியம் சிறப்பான வேண்டுதல். அல்லேலூயா. அது நம்ம கோபா பார்க்க போறோம். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன? சிறப்புக்குரியவர் கர்த்தர். அவரு பரவாயில்ல, பெரியவங்க வணக்கம். அப்போ சிறப்புக்குரியவர் கர்த்தர். அவர் நமக்கு
தருகிறார். அவர் தான் ஆசீர்வாதங்களை பொழிகிறவர். சிறப்புக்குரியவர்களாக நம்மையும் கடவுள் வச்சிருக்கிறார். மூணாவது, இந்த வேண்டுதல்களும் சிறப்புக்குரியவைகளாகவே இருக்கின்றன. எஸ்தர் 7 ஒவ்வொரு வேண்டுதலும் எப்படி இருக்கு? சாதாரண வேண்டுதல்களாக இல்ல, சிறப்பான வேண்டுதல்களாக இருக்கு. அப்போ எவ்வளவு ஒரு இந்த ஆசீர்வாதத்தை வாங்குற நாம எவ்வளவு பொறுப்பா வேண்டணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை கொடுக்குதா இல்லையா? இந்த மாத வாக்குத்தத்தம் 7 மாசம் எப்படிலாம் வேண்டியிருப்பீங்க? 7 மாசம் சும்மா உடம்பு சரியில்லை அதுக்கே தான் நம்ம கடவுள் இப்போ அதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா என்ன ஆயிடுது? சும்மா ஏதாவது எனக்கு ஆசீர்வாதம் அதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா போயிடுதா? ஆமா. அவருக்கு ஏஜ் என்ன ஆகுது? 25 வயசு ஆகுது. அவருக்கு எந்த அளவுக்கு தைரியமா பேசுறாரு பாருங்க. நான் ஏன் 25 சொன்னேன்? நான் ஏன் சொல்றேன் 25 சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். 16 இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. வெரி குட். ஏன் நான் 16 வயசுன்னு சொன்னேன்? அந்த விசுவாசோட வார்த்தையை சொன்னாரு பாருங்க. என்ன சொல்றீங்க? அவருக்கு ஒரு கிளாஸ் பண்ணலாமா அப்படின்னு பாருங்க. 16 வயசுல இவ்வளவு தைரியமா பேசுறாரு. அப்ப நம்ம 90 வயசுல எப்படி பேசணும்? மாத்தி சொல்றா. அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பாத்தீங்கன்னா நம்ம தான் 90 வயசு மாதிரி இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணா, நம்ம சிறப்புக்குரியவர்கள் நம்மள கடவுள் சிறப்புக்குரியவர்களாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. அதனால இந்த 3 இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம இந்த காரியங்களை உள்ள பார்க்க போறோம். என்ன சொன்னா, சிறப்புக்குரியவர்களாக நம்ம தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வருகின்றன. நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிறார். சிறப்புரிய நபர்களாக நம்மை வைத்திருக்கிறார். சிறப்பான வேண்டுதல்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். இதை மறந்துடாதீங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? வேணான்றீங்க? வேண்டுதலே வேணாங்க, சும்மா வந்து உட்காந்து போவாங்க அப்படி ஏதாவது வந்தீங்களா? இல்ல எல்லாருக்கும் வேண்டுதல் நிறைய வரணும். என்னென்ன வேண்டுதல்களோ மனசுல வச்சுங்க, வேணாம்னு சொல்ல. அதை விட மேலான ஒரு நீங்க என்னதான் வச்சிருந்தாலும் ஒரு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள தொனிச்சுக்கிட்டே இருக்கும். உன் வேண்டுதல் என்ன? உன் வேண்டுதல் என்ன? ஏன்னா அவர் எதிர்பார்க்கிற ஒரு வேண்டுதல் இருக்கு. அது உலகம் சார்ந்த வேண்டுதல் இல்ல, பரம் சார்ந்த வேண்டுதல். அதை நம்ம கடைசியில பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த லோக்கலா இந்த 3 லோக்கல் வேண்டுதல் எல்லாம் பார்க்க போறோம். என்ன சொல்லலாம்? அதெல்லாம் லைட்டா பார்த்துட்டு உள்ள போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல நம்மளுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அது என்ன அடையாளம்? அவங்க ஒரு ராஜாதி. அவரை பத்தி நம்ம எடுக்க வேணாம். சிறப்புக்குரியவர் தான். அவர் 2-3 வசனம் சொல்றோம் அவரை பத்தி. ஏன்னா அவரை பத்தி சொல்லவே வேணாம். அவர் தான் வாழ்க்கை முழுவதும். அவர் என்னைக்குமே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் கொடுப்பனா வாக்குத்தத்தம் பண்ணினவர். அப்ப வேண்டறதுல நம்ம கிட்ட தான் ப்ராப்ளம்ஸ். நம்மள தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த இது கரெக்டா நான் சொன்னது. அவர் என்னைக்குமே அவர் சிறப்புக்குரியவர் தான், மிகுந்த சிறப்புக்குரியவர். அவர் என்னைக்குமே மாறவே மாட்டார். ஓகேவா? அது ஒரு சில வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரியும். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நீங்க என்ன வேண்ட போறீங்கன்றது அவருக்கு தெரியும். அந்த வசனம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எதையும் வாசிக்கலாம், ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைக்கும். எபேசியர் 3:19-20 வாசிங்க. அதுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுத்துறேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே. என்ன போட்டிருக்கு? அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திலிருந்து இல்ல, தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என்ன போடுமா? உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து வாசிப்பா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அவரை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் என்னைக்குமே மாற மாட்டார். அல்லேலூயா. நீ விசுவாசி, நீ என்ன நினைக்கிறன்றதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி அவர் தெரியும். ஆனால் அவர் சும்மா 2 வசனங்கள் தான் காட்டணும். அவரை பத்தி காட்டினா பைபிள் ஃபுல்லா காட்டலாம். தேவன் சொன்னதை பாட்டெல்லாம் பாடணும். சொன்னதை நிச்சயம் செய்வார். அதுதான் இந்த வார்த்தையை உங்களுக்கு காட்டணும். அதனால அவர்கிட்ட எந்த மாற்றம் நம்ம என்ன பண்ண, அவரை குறித்து பார்க்கணும். நம்ம மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். என் வாழ்க்கை நீங்க செய்ய போறீங்கன்னு. இப்ப நம்ம குறித்து பார்க்கலாம். இந்த வேண்டுதல்கள் எஸ்தர் ராஜாத்தி போன்று நமக்குள்ள நிறைவேறணும்னா, எஸ்தர் ராஜாத்தினுடைய சில காரியங்களை நம்ம நிழலாட்டமான காரியங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். எஸ்தர் ராஜாத்தி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜஸ்திரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அதுக்கு முன்னாடி இந்த ராஜாத்தி யாரு? வஸ்தி. அவங்க அந்த தகுதியை உணரவில்லை. உணராததுனால என்ன ஆயிட்டாங்க?
நிராகரிக்கப்பட்டு அந்த அரசனுடைய கோபத்துக்கு உள்ளானாங்க. அந்த அகாஸ்வேரு அந்த அரசனுடைய கோபத்துக்கு உள்ளாயிட்டாங்க. இவங்க அந்த கோபத்தை தணிக்கும் விதமாக ஒரு அருமையான அவங்க எதிர்பார்க்கிற அந்த தகுதி உடையவர்களாக அந்த இவங்க எல்லாமே கீழ்ப்படிஞ்சு கரெக்டா அந்த கர்த்தருடைய கிருபையை தயையை இந்த அரசனுடைய கண்களில் கிடைக்கும்படி வாங்கிட்டாங்க. யார் அவங்க? இன்னைக்கு யார்? எஸ்தர் ராஜாத்தி. சூப்பர், கரெக்டா தான் இருக்குங்க. அப்ப எஸ்தர் ராஜாத்தி இந்த இடத்துல கரெக்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு தயையை பெற்று எங்க நிக்கிறாங்க? அந்த உலக ராஜாவுக்கு முன்னாடி, அந்த அகாஸ்வேருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப அங்க நிக்கிறாங்கன்னா அவங்க தன்னுடைய அடையாளத்தை உணர்ந்து நிக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன்னுடைய அடையாளத்தை உணர்ந்தவனும் தாழ்மையாக தன்னுடைய அடையாளத்தை உணர்ந்து ராஜாத்தின் அந்த ஒரு கான்செப்ட்ல நின்றனாலதான் வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் கிடைச்சிருக்கு. என்ன வாசிமா? அது ஒரு பொற்சங்கோல் வாசி. அதுக்கு முந்தின வருஷம் எஸ்தர் 5:2 இல்லையா? தயை கிடைத்தது பரலோக ராஜாவினால். தொட்டான். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இது ஆவிக்குரிய அர்த்தமா எடுத்துங்க. இந்த வார்த்தை நாமெல்லாம் எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறதுனால இன்னைக்கு பிதாவாகிய தேவனுடைய அந்த பரலோக ராஜா முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நோட் பண்ணீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் யார் முன்னாடி நிக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு பக்கம் அந்த அவருடைய வார்த்தையை தொட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த செங்கோல்னா அது என்ன பண்றீங்க? உங்க வேண்டுதல் என்ன நீங்க சொல்ல போறீங்க? சொல்லுவீங்களா? உங்க வேண்டுதல் சொல்ல போறீங்க. உங்க சொல்றதுக்கான அந்த ரைட்ஸை கடவுள் யாருக்கு மூலமா கொடுத்திருக்காரு? இயேசு கிறிஸ்து. அதான் எஸ்தர் ராஜாத்தை நாம தான். கரெக்ட். இன்னும் அந்த ஒரு சூப்பர் அதிலே தான் இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஒரு பாக்கியம் நமக்கு சாதாரணமா கிடைச்சிருமா? யார் மூலமா கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மூலமா இன்னைக்கும் நமக்கு இருக்கும். அப்ப இன்னைக்கு வந்த நீங்க எல்லாரும் வெறுமையா போக போறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வேண்டுதல் என்னன்றதை நீங்க சொல்றதுக்கு ரெடி ஆயிடுங்க. அந்த ரைட்ஸை கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்ப இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, இந்த ஆசீர்வாதம் பெறதுக்கு என்னுடைய அடையாளத்தை நான் உணர்றேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எஸ்தர் ராஜாத்தி சம்திங் ஸ்பெஷலான ஒருத்தவங்க. அந்த ராஜா அந்த அரண்மனையில யாரெல்லாம் வந்திருப்பாங்க? அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா? அந்த சாமரம் என்ன வீசுவாங்கம்மா, ராஜாவுக்கு பக்கத்துல யார் நிற்பா? அவங்களுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். கரெக்டா இல்லையா? அங்க வேலைக்காரவங்க கூட்டி பெருக்கிற வேலைக்காரங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா அரண்மனையில? அவங்களுக்கும் ஒரு இது என்னது இருக்கும்? அவங்களுக்கும் வேண்டுதல் இருக்கும். பானம் பாத்திரமும் வேண்டுதல் இருக்கும். மந்திரிக்கு வேண்டுதல் இருக்கும். ஆனா யாருடைய வேண்டுதலாவது எஸ்தர் ராஜாத்தி போல வந்து நின்றுச்சா? ஏன் நிக்கல? அவங்களுக்குலாம் வேண்டுதலாம் நிறைவேறிட்டு. அவங்களும் என்ன வேண்டுதல் இருக்கும்? சாப்பாடு இல்லை, இது இந்த மாதிரி இந்த உலக காரியங்கள் தான். சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கய்யா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த அம்மாவுடைய வேண்டுதல் என்னது? வித்தியாசமானது, ஸ்பெஷலாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம நம்முடைய உணர்வு, நம்முடைய தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு. தகுதியற்ற நமக்கு தகுதியை கொடுத்துருக்காரு இயேசுவினால். ஹல்லேலூயா. அதை உணருங்க. நீங்க உங்களுக்காகவே ஜெபிக்கிறதுக்கு இல்லை, உங்களுக்காகவே நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா நீங்களும் போர் சேவருக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த பக்கத்துல சாமான விசாரணை அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம். இப்போ இந்த குழந்தைய குறித்து மம்மி சொன்னாங்க, மற்றவங்களுக்காக ஸ்கூலுக்குள்ள போயிட்டு இருக்கு, ஸ்கூல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்போ யாரு இப்போ எஸ்தர் ராஜாத்திங்க? இங்கே எல்லாருமே எஸ்தர் ராஜாத்தியா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் நம்ம எல்லாருமே மற்றவங்களுக்காக நம்ம இந்த என்னென்ன ஜெபிச்சிருக்காங்கன்றது நீங்க எஸ்தர் நான் காட்ட போறேன், எஸ்தர் ராஜாத்தி. அப்போ நம்ம என்ன ஸ்பெஷல்னா, நம்மளுடைய ஸ்பெஷல் என்னன்னா, நமக்காக மாற்றம் வேண்டுதல் இருக்கிறவங்கள மற்றவங்களுக்காக வேண்டுதல் பண்ணக்கூடிய உரிமையை அந்த தெய்வம் நமக்கு கொடுத்துருக்காரு. கரங்க தட்டி தெய்வம் நாம் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்கன்னு முதல்ல உங்களை ஆறுதல் பண்றேன். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, உங்கள் மூலமாக மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதை உணராம கர்த்தர் அதை செய்யல இதை செய்யல, வாயை திறந்தா என்னது? கர்த்தரை நம்ம புலம்பிடுறோமா? எத்தனை வேலை புலம்பி போய் 7 மாசத்துல நான் கர்த்தரை புலம்பவே இல்லை. நான் அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளா விட்டு இன்னைக்கு ஒரு 50,000 ஸ்தோத்திர பலி வந்துச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 7 மாசத்துல? அந்த மாதிரி வந்துருக்குதா? எனக்கு எத்தனை பேருக்கு வந்துருக்கு? என்ன இப்போ யாருமே வாயை திறக்கல? இப்போ எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில கர்த்தரை நொந்து இருக்கிறோமா? இந்த பரலோக ராஜா நொந்து கொள்ள வேண்டாம். அவர் என்னைக்கும் உங்களுக்கு திட்டமிட்டு சொல்லியிருக்கு, சொன்னதை செய்கிற தேவன். கரங்க தட்டி தேவன் நாம் பயன்படுத்தலாமா? நீங்க சரியா புரிஞ்சுங்க அவரை, உங்க அடையாளத்தை நீங்க சரியா புரிஞ்சுங்க. நீங்க மற்றவங்களுக்காகவே ஜெபிக்கிற அளவுக்கு உங்களை நிறுத்தின தேவன். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதத்தை அடையணும்னா என் தகுதியை நான் உணரணும். என்ன தெய்வம் இங்க நிறுத்திருக்கிறார். எனக்காகவே இந்த 7 மாசம் வேண்டி 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 7 மாசமும் போயிடுச்சு அப்படின்னு யாராவது வந்திருக்கிறீங்களா? இனிமேல் எனக்காக வேண்டதுக்கு முன்னாடி முதல்ல மற்றவங்களுக்காக வைக்கிறதுக்கு, ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை, பிறர் நலம் சார்ந்தவன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க?
மற்றவங்களுக்காக எனக்கு பசி வீட்டில் சாப்பாடு இல்லைனா கூட மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நான் ஜெபிச்சுனா என் வீட்டில் தெய்வம் நிச்சயமா எனக்கு கொடுப்பார். அவங்க பசியோடு இருக்கிறாங்க ஆண்டவர். இன்னைக்கு கண்கள் எல்லாம் அகலமாக்கி கொள்ளுங்க. இன்னையிலேருந்து நீங்க பந்தியில பிரவேசிக்க போறோம். நம்ம இங்கேருந்து போகிறப்போ நம்முடைய கண்கள் பார்வையில எப்படி மாறணும்? என்னுடைய வீட்டையே சுற்றி இருக்க வேண்டாம், அதை பார்த்து பார்த்து போர் அடிச்சு வேணாம், என் தெய்வம் பார்த்துப்பார். இனிமேல் சும்மா அதே நினைச்சு எவ்வளவு பேர் என்ன என் தெய்வம் பார்த்துப்பார். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஒரு நம்பிக்கை, ஒரு வைராக்கியம் வைங்க. இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல இன்னைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிங்க. மற்றவங்க வேலை இல்லாம அந்த பிள்ளைங்க, மற்ற பசியோடு இருக்கிற அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, வறுமையில வாழ அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, வியாதியில வாழ அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திக்கற்ற எளியவர்களை ஜெபிக்கும் போது நீ யாருக்காக நீ இந்த வேலையை பண்றீங்க? கர்த்தருக்காக பண்றீங்க. நீ ஒரு ஊழியம், ஜெபம் பண்றதே ஊழியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்றதே ஒரு ஊழியம். அப்ப என்னுடைய வேலையை, என்னுடைய இருதயத்தின் வாஞ்சியை என் மகன் நிறைவேற்றுகிறான். இவன் ஒரு எஸ்தர் ராஜாத்தி. ஏன்னா எஸ்தர் அதை காமிச்சிருவேன். நான் ஏன் சொல்றேன்னா, எஸ்தர் ராஜாத்தி தனக்காக வேண்டுகிறதுக்காக நிக்கல. யாருக்காக நிக்கிறாங்க? முதல்ல அதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் இருங்க அந்த கான்செப்ட் சொல்லிடுறேன். தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. தன்னை யார்? அவங்க எஸ்தர் ராஜா. இன்னைக்கு உங்களுக்கும் எங்களையும் நான் ஃபர்ஸ்ட் அடையாளத்தை காட்டுறேன். நீங்களும் நானும் கர்த்தரால் வேறு பிடிக்கப்பட்ட எஸ்தர் ராஜாத்தி போன்றவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? அப்படின்னா நீங்கள் நானும் எப்படி இருக்கக்கூடாது? சும்மா நமக்காக ஜெபிச்சு கிடைக்கலன்னு பயப்படாதீங்க. அந்த வேண்டுதல் நிறைவேற்றதெல்லாம் பாட்டு பாடி நீங்க அது பதில் சொல்லிடுறேன். லேசான பலனுள்ளவன் பலனற்றவன், அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். அதனால இன்னைக்கு வந்த நீங்க உங்க அடையாளத்தை புரிஞ்சுக்கிட்டு பயத்தை முதல்ல உங்களை விட்டு விலக்கி போட்டுருங்க. என் வேண்டுதலை என் தெய்வம் நிறைவேற்றுவார், மற்றவங்க வேண்டுதலையும் நிறைவேற்றுற அளவுக்கு நான் ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த மாசத்துல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால ஃபர்ஸ்ட் என் அடையாளத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம நான் வந்து பக்கத்துல இருக்கிற அந்த சாமரம் வீசுற மாதிரியே எனக்கு அந்த தேவையே போதும், அதுக்காகவே போராடி இருந்துட்டேன். நான் சாமரம் வீசணும்னும் இல்லை, அங்க இருக்கிற காவலாளியும் இல்லை, பெருக்கிறவனும் இல்லை, இது இல்லை. நான் யாரு? என்ன தெய்வன் நான் சூஸ் பண்ணி தகுதியற்ற என்ன அவருக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப என்னுடைய வேண்டுதல் எப்படி இருக்கணும்? அப்பா எனக்கு சாப்பாடு போடுங்கப்பா. அங்கிருந்து எஸ்தர் ராஜாத்தி அவ்வளவு தூரம் புருஷங்கள்லாம் தொட்டுட்டு அங்க போயிட்டு எனக்கு ட்ரெஸ் சரியில்லை ராஜா அப்படியே போய் சொல்லியிருந்தாங்க எஸ்தர் ராஜாத்தி. நல்லா ஒரு அலங்கரிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி பண்ணி விட்டா, மேக்கப் பாருங்க, இது கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுங்க. உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்துக்கு பாதியாலும் உனக்கு தருவோம் சொன்னா எப்படி இருக்கும்? நீ ஒத்துப்பீங்களா? சாதாரண இந்த வேண்டுதலுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? அவரு அப்படி சொல்லுவார். அப்ப அந்த வேண்டுதல் எப்படிப்பட்ட வேல்யூபிளான வேண்டுதல் பாருங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அந்த உங்களுடைய வேண்டுதல்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க ஜெபங்களில் ஒரு புதுமையை ஏற்படுத்துங்கள். அந்த புதுமை என்ன புதுமை? உங்களுக்காக வேண்டுறதுல மாற்றம் இல்ல. பரலோக ராஜா முன்னாடி நிக்கிற நீங்க மற்றவங்களுக்காக வேண்டலோ கடவுள் உங்க ஆசீர்வதிச்சிருக்கு. அதுதான் என்னுடைய அடையாளம். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தின் அடையாளம் அதுதான். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எஸ்தர் 4:14 வாசிங்களேன். அந்த பெற்ற தயையை அவ எப்படி சரியா பயன்படுத்துறாங்க அந்த ராணி. படி உனக்கு யாருக்கு தெரியும்? கவனிச்சீங்களா? உங்க குடும்பத்துக்கு யாருங்க எஸ்தர் ராஜாத்தி? உங்க குடும்பத்துல யார் எஸ்தர் ராஜாத்தி? உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுனால என் குடும்பம் மொத்தம் இல்ல, பெரிய குடும்பம், உலகம் முழுக்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்து அறிஞ்சவங்க அறியாதவங்களும் எனக்கு நாளைக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு ஜெபிக்கணும். அப்ப பெரிய குடும்பமா இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் யார் ராஜாத்தியா இருக்கிறா? இந்த இடத்துல யூதர்களுக்கு யார் அவங்க நம்ம தனக்காக ஜெபிக்கல, யாருக்காக போய் ஜெபிக்கிறதுக்காக தூண்டப்படுறாங்க. அதே தான் அங்க போய் பண்ணிருக்கிறாங்க. அங்க போய் மாத்தி கூட ஜெபிக்கல. முர்தகாய் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சு எங்க போய் நின்னாங்க? அங்க போய் அந்த ஆள் சொன்னதை விட்டுதில்ல. அவருக்கு ரொம்ப வயசான காலத்துல சித்தப்பா ஏதோ சொல்லி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விடாம என்ன பண்ணாங்க? அங்க போய் எனக்கு எவ்வளவு 1000 தேவை இருக்குன்னு மாத்தியா போய் சொன்னாங்க. அங்க வேண்டுதல அவர் என்ன சொன்னாரோ அங்க போய் கீழ்ப்படிஞ்சு பேசினாங்க. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லி தரத நீங்க புரிஞ்சுங்க. மம்மி ஆரம்பத்திலே பேசிட்டார். கர்த்தர் என்ன சொல்லி தராங்கன்னா, இந்த மாசத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. உங்களை பத்தியே தேடிட்டு இருக்கிற காரியங்கள் இருந்து வெளியில வாங்க. அந்த வேண்டுதலுக்கெல்லாம் நான் பதில் அளிப்பேன். லேசான காரியம். முதலாவது நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் முடியிறப்போ நான் இந்த ஜெபத்துல பரலோகம் சார்ந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி என் ஜெபம் இருந்துச்சு. ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் என்னுடைய சுயநலமாவே ஜெபிச்சிருந்தேன். நான் ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணுங்க. இன்னில இருந்து ஒரு நோட்ல நீங்க எழுதி வச்சிருக்கிறதுல என் குடும்பத்தை மளிகை கடை மாதிரி என்னுடைய குடும்ப சம்பந்தமாவே இருந்ததுன்னா இருக்கட்டும், வேணாம்னு சொல்ல. ஏன்னா அதையும் நிறைவேற்றுறது யாரு? உங்க தேவைகளை நிறைவேற்ற அவர் தான். ஆனா அதை விட அதிகமாக அவர் சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்க கவனத்தை வச்சு பாருங்களேன். இது ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறதை நீங்க பாப்பீங்க. டிக் பண்ணிட்டே வருவீங்க. கரங்க தட்டி அவர் நாம மேம்படுத்தலாமா? நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறப்போ உங்க சிறையிருப்பா அவர் மாத்துவாருங்கன்னு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போகணும்னா பலன் வேணும். இன்னைக்கு பந்தியில பிரவேசிக்கிறப்போ அந்த பலனை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு பலன் இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன், எனக்கே ஜெபிக்க முடியல, இன்னைக்கு என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா
பலனை வாங்கிக்கோங்க. இயேசுவின் ரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் இன்னைக்கு பங்கு பெற போறோம். அந்த இயேசுவின் ரத்தம் நம்மளை கண்டிப்பாக என்ன பண்ணும்? பலப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா தருவார். விசுவாசோட பேர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமா மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடிய வைப்பார். இந்த இடத்துல இந்த காலத்தில் மௌனமா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை யார் காப்பா? மௌனமா இருக்காதீங்க. உங்க குடும்பத்துக்காக மாத்திரம் இல்ல, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு எஸ்ஆர்ராஜாத்தி, இந்த தேசத்துக்கே நீங்க எஸ்ஆர்ராஜாத்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவின். ஹல்லேலூயா. அதனால நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. இன்னைக்கு பிசாசு உங்களை மட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா அந்த இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசு என்ன பண்றீங்க? சும்மா நோய் விளர்ந்து அதெல்லாம் ஈஸியா ஆண்டவர் பார்த்து பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்களை நீங்களே நிதானித்து, நான் எஸ்ஆர்ராஜாத்தி போல பேர் பிரிக்கப்பட்டவன், நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், இனிமேல் என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன், மற்றவங்களுக்காக நான் வந்துட்டு போக போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி வேறு பிரிச்சிருக்காருன்றதை காட்டா வெளிப்படுத்தல் 5:10 வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:10. யாருங்க? நம்ம எல்லாமே ஹல்லேலூயா. விசுவாசி கர்த்தருக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க? நம்மள எப்படி கடவுள் வச்சிருக்காரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் வச்சிருக்காரு. நம்ம ராஜாத்தி போல நம்ம கடவுள் வச்சிருக்காரு. வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் உங்களை விட்டுடுவாரா? உங்க பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் பார்க்காம போயிட்டுவாரா? அவர் நேற்று மம்மி அனுப்பிச்சிருந்தாங்க, நான் வந்து மாத வாக்குத்தத்தம் அனுப்பிச்சிருக்கேன், கீழே கரெக்டா போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்ப அது பிடிச்சது. ஏன்னா வேண்டுதல் என்னன்னு கேட்கிறாரு, கீழே அவங்க ஒரு வார்த்தை அனுப்பிச்சாங்க, அவர் என்னை காண்கிற. அப்போ உங்களை கண்டு உங்க வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. பார்க்காத தேவன் இல்ல. அதனால தயவு செய்து உங்களை காண்கிற தேவன். உங்க அடையாளத்தை நீங்க காணுங்கன்னு தான் நீங்க பேசுறாரு. ஹல்லேலூயா. அவர் பத்தி அவர் வந்து எப்பவுமே கரெக்டா இருக்கிறவர். நாம தான் நம்மளை சரி செய்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க அடையாளத்தை புரிஞ்சுட்டு பயத்தை விலக்கி போட்டுருங்க. நான் மற்றவங்களுக்காக வேண்ட அளவுக்கு நிறுத்த எஸ்ஆர்ராஜாத்தி போல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க குறுகிய பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. அதுக்காக வேண்டாம்னு சொல்ல, அதை குறிச்சும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேண்டதுக்கு கடவுள் நிறைய உரிமைகளை கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 7:7 வாசிங்க. மத்தேயு 7:7. இப்ப பாட்டா வேற பாடணும். ஆமென். இது முதல்ல நீங்க இன்னைக்கு கேட்டதுல முதல்ல வைக்க வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க கேட்க வேண்டியது, நீங்க கேட்க வேணாம்னு சொல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க கேளுங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வச்சு நம்ம என்ன நொந்து போயிடுறோம். கேட்டுட்டு உடனே கிடைக்காம என்ன கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் அடுத்த தலைப்புக்கு போறேன். ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க, ஒருத்தவங்க ரிலேஷன் வீட்டுக்கு எங்கேயோ போறீங்க, ஒரே ஒரு வாட்டி தட்டிட்டு போய் வெளில வந்துருக்கீங்களா? ஒரே ஒரு வாட்டி தட்டிட்டு ஆள் இல்லம்மா வாங்கம்மா அப்படின்னு போறீங்களா? யாராவது அப்படி போயிருக்கீங்க? யாராவது? ஏன்? சரி, ஓகே, அதை விடுங்க. ஒரு 150 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு நீங்க போறீங்க. எங்க போறீங்க? ரிலேஷன் வீட்டுக்கு போறீங்க. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை குறித்து அவங்ககிட்ட கேட்கறதுக்கு, அவங்ககிட்ட ஏதோ வாங்குறதுக்கு, பரிசு பொருள் ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு போறீங்கன்னு வச்சுங்க. அந்த வீட்டில் வந்து என்னது, கதவை உள்ளதான் தபால் போட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு வாரம் தட்டிட்டு பிடிக்காங்க, சரி வா இன்னொரு வாட்டி டிக்கெட் போட்டு போயிடலாம். அப்படி போவீங்க? யாராவது போவீங்க? ஏன் போக மாட்டீங்க? அவன் வரலாம் எங்க எதை விட்டு போக மாட்டான். கதை திறக்கிற வரலாம் ஒரு தூங்கிட்டு இருப்பான். அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணக்கூடாது? விட்டுட கதவை தட்டிக்கிட்டே இருப்பான். அவன் எழுந்துக்கிறவரெல்லாம் அவன் கொரட்டை விட்டுருந்தா கூட அவனை மண்டையில ஒரு கொட்டா மாதிரி எழுப்பிட்டே இருப்பான். எத்தனை பேர் பண்ணுவீங்க? பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்? 150 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். அவனை விட்டுட்டு ஒரு தட்டில் நான் விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னு தோணுது இல்ல? அப்போ ஒரு மனிதனுக்கே அப்படி பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு தான் உரிமையை கொடுத்துருக்கிறாரு. கேளுங்கள். யார் சொல்றது? இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாவல் அவர் சொல்றாரு, கேளுங்கள், தட்டுங்கள். அப்ப பாருங்க, இந்த பாட்டெல்லாம் வேற நல்லா பாடுறோம். அது வேற டியூன் மறந்துட்டேன் கொஞ்சம். அந்த பாட்டெல்லாம் நம்ம நல்லா தான் பாடுறோம். அப்ப நம்ம என்னது? அப்ப அதன்படி நம்ம சேர்த்து உரிமையை கொடுத்துருக்காரு. இந்த மாசத்துல கடவுள் உரிமையை ஞாபகப்படுத்துகிறார். அதற்கு முன்னாடி ஒண்ணு செய்ய சொல்றாரு, அவருடைய ராஜ்ய சம்பந்த காரியங்களை முதல்ல வச்சிருங்க. அல்ல எத்தனை பேர் வைக்கிறது ரெடியா வரீங்க? மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிச்சுட்டு உங்க காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் இன்னும் அதிகமா ஸ்பெஷலாவே ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? ஓகேங்க. இப்போ 2வது தலைப்பு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ளணும். அந்த அடையாளத்தை புரிந்து கொண்டு தான் அங்க போய் எஸ்ஆர்ராஜாத்தி அங்க போய்
நிக்கிறாங்க. வேற யார் போனாலும் அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க தகுதியுள்ளவர்களா இருக்க முடியாது. ஒரே ஒருத்தவங்க தான். அவங்க பேர் என்ன? இன்னைக்கு யார் எஸ்தர் ராஜாத்தி? வெரி குட், எல்லாம் பரவாயில்ல, அப்டேட்லேயே தான் இருக்கீங்க. இப்போ இவங்க ரெண்டாவது பண்ண இந்த காரியம் எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு. ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ள போல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். இந்த எஸ்தர் ராஜாத்தி இருந்து கத்துக்கலாம் அந்த அம்மா கிட்ட இருந்து. இப்போ அந்த எஸ்தர் ராஜாத்தி ரெண்டாவது ஒரு காரியம் பண்ணாங்க, அது என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. என்னன்னா ரெண்டாவது என்னன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்க பெற போற அந்த காரியம் என்ன, அந்த யூதர்களுக்காக அவங்க சேமத்தை வாங்கணும். யார்கிட்ட? அந்த ராஜா கிட்ட. அதை வந்து வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து தடைகள் முதல்ல அவங்க பண்ண காரியம் என்ன, தடைகள் நீங்கிறதுக்காக அவங்க போய் நின்னுங்க. அவங்க வேண்டுதல் நீங்க கவனிங்களா, அந்த வாசிங்க. அது அப்பொழுது ராஜாத்தி ராஜாவே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சுத்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுகிறார்கள். எங்களை அடித்து கொண்டு நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம் அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டான நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். அப்பொழுது ஃபர்ஸ்ட் அந்த தடை நீங்கிறதுக்காக அங்க பேசுறது நீங்க கவனிக்கணும். யார் தடை அங்க? அந்த ராஜாத்தி எதுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நலனுக்காக ஜெபிச்சுட்டே வரும்போது தடைகள் நீங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க பாருங்க. கீழே வந்தீங்களா? அந்த அம்மா யாரு? ஆமான். யாரது? அவங்களுடைய ஜெபங்கள் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அந்த வார்த்தை எங்க வருது பாருப்பா. இப்படி 4ஆம் வசனத்துல வந்து இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவளுடனே சொல்லியும் இல்ல 5ஆம் அதிகாரம் நம்ம படிக்கிறேன். சாரி, ஒரு நிமிஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 5ஆம் வசனம் வாசிப்பா. சாரி, ஒரே நிமிஷம். சாரி 4ஆம் வசனம் வாசிங்க. சாரி சார். இந்த கதை உங்களுக்கு எல்லாருமே தெரியும்ல. எதுக்கு அங்க ஆமானை கொண்டு வராங்க? எதுக்கு ஆமானை கொண்டு வராங்க? ஆமான் யாரு? கொஞ்சம் வாசிங்களா, கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இல்லை. ஏன்னா இதெல்லாமே நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில ஒப்பிட போறோம். எஸ்தர் 3:6 வாசி. 3 ஒரு நிமிஷம் இருங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்கப்பா. மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ் வேலுவின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை செய்தான். கவனிங்க, அவங்க வந்து நல்லா கவனிங்க. எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த இவங்க மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பு எங்க கிடைக்க போகுது? யாருக்கு கிடைக்க போகுது? யூதருக்கு கிடைக்க போகுது. அதுக்குதான் மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தனா யார் அழிஞ்சு போயிடுவா? யூதர்கள்லாம் இதுவாயிடுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நீங்க வாசிச்சீங்கன்னா வீட்டுல போய் வாசிங்க. இந்த ஆமான் என்கிறவரை குறித்து தான் நம்ம பாக்குறோம். அவர் தான் அந்த தடைன்றதை மொர்தெகாய் தெளிவாக கண்டுகொண்டார். அந்த தடை எப்படிப்பட்ட தடை? அவரே வாயில பேசுறாரு பாருங்க. இந்த எஸ்தர் 3:6 என்ன போடப்பட்டிருக்கு? அதாவது மொர்தெகாய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் யூத ஜனங்கள் மேல. இந்த மொர்தெகாய் மேல டென்ஷன் ஆயிட்டு அவனை மட்டுமே அடிக்காம அவனுடைய ஜனங்களையே அடிக்கிற அளவுக்கு கோபப்படுறான். இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தமா வர ரொம்ப உள்ளுக்குள்ள போல. இன்னைக்கு முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம இன்னைக்கு யாரெல்லாம் எஸ்தர் ராஜாத்தி, நம்ம எல்லாருமே எஸ்தர் ராஜாத்தி. நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக நிறைய தடைகள் இருக்கிறத நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஞானமா மொர்தெகாய் சொல்றதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்க போய் அங்க ஜெபி ஆமானை வர வச்சு அவங்க போட்டு தள்ளணும். ஏதாவது அவங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம இயேசுவின் நாமத்தினாலே நம்ம குடும்பத்துக்காக எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு தான் எடுத்த உடனே வாயில வருது ஜெபிக்கணும்ன்றது என்ன வருது? எத்தனை பேர் தடைகள் விளைக்கிறதுக்காக முதல்ல ஜெபிச்சிருக்கோம்? நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னு உடனே ஆர்வப்பட்டு ஜெபிச்சிடும். இந்த அம்மா எடுத்த உடனே வேண்டுதல் போய் இந்த நிறைவேறணும் அப்படிலாம் பண்ணல. நிதானமா அந்த ஆமானை வர வச்சு என்னென்ன பண்ணணுமோ தடைகளெல்லாம் முதல்ல நீக்கி போட்டு ஒவ்வொரு வேண்டுதலையாக ஏறெடுக்கிறாங்க. நீங்க எழுதி வச்சீங்க, வீட்டுல போய் கூட வாசிங்க. ஒரு வேண்டுதல்களும் எஸ்தருடைய வேண்டுதல்கள் நிராகரிக்கப்படவில்லை. கரங்க தள்ளி தேவன் நாமத்தை பயன்படுத்தலாம். அவங்க ஞானமா நடந்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணது தடையாகிய அந்த ஆமானுக்கு ஒரு வழியை உண்டு பண்றதுக்கு அழகா அவங்க நீட்டா புரிஞ்சு வழி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் கடவுள் பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நீ உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றதுக்கு அந்த பரலோக ராஜா ரெடியா இருக்கிறேன்றார். யாரு? இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும், கரெக்டா இல்லையா? அந்த வேண்டுதல்களை நிறைவேற்ற யாரு ரெடியா இருக்கிறா? ஆனா அந்த தடைக்காக நீ எத்தனை வாட்டி ஜெபிச்சிருக்கிற மகனே மகளேன்னு கேட்கிறேன். தடைக்காக எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கோம்?
என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கணும், ஆனா அந்த படிப்புக்கு இருக்கிற தடைக்காக விளையணும்னு எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க? குடும்பத்துல அது செழிக்கணும் இது செழிக்கணும் ஜெபிக்கிறோம், ஆனா அந்த குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற பாவத்தை விலைக்கு போடணும், அது வேணாம்னு சொல்ற காரியங்களை கத்த தடை அதை எடுத்து போடுன்றாரு. அதெல்லாம் நம்ம என்னைக்கு எடுத்து போட்டிருக்கோமா? இன்னைக்கு இந்த அம்மா செஞ்சாங்க, கரெக்டா செஞ்சு நீட்டா அந்த ஆசீர்வாதங்களை யார் வாங்கி போயிட்டா? அந்த தனக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் வாங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் ராஜாத்தி போல தான் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. உலகம் சார்ந்தவர்களாவே இப்படியே முடிஞ்சிடக்கூடாது. நம்மள பெரிய பெரிய சாத்தான் என்னது அந்த சாத்தானுடைய தடைகள் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு இயேசுவின் நாமத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. கரங்களை தட்டி நாமத்தை பயன்படுத்தலாமா? ஆனா எத்தனை வேலைகளில் அதை பயன்படுத்துகிறோம்? ஸ்ட்ரைட்டா ஜெபிக்க வந்தோடனே நம்முடைய வேண்டுதல்களை தான் வைக்கிறோமே தவிர முன்னாடி நம்ம தடைகள் நீங்க நம்ம ஜெபிக்கணும். அந்த பரலோக ராஜாவை நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு அதை கேட்கிறாரு, வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்ற நான் ரெடியா இருக்கிறேன், தடைக்காக ஜெபிக்கிறியா? தடைக்காக ஜெபிக்கிறோமா? நான் தான் இயேசுவின் நாமத்தை ரத்தத்தினால கழுவப்பட்டு வந்திருக்கேன். எப்பேற்பட்ட தானியலா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தடை வந்தது, எப்பேற்பட்டவங்களுக்கா இருந்தாலும் தடை வராதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களையும் உங்க அந்த மொர்தகாயை குறிச்சு, சாரி அவர் பேர் என்ன, ஆமானை குறிச்சு பார்த்தோம். மொர்தகாயை மாத்திரம் கொள்றது அவனுடைய எண்ணம் இல்ல, மொர்தகாயினுடைய அனைத்து அந்த ஜனங்களையே. இன்னைக்கு உங்களை மாத்திரம் இல்ல, உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் கண்ணை வைப்பவன் யாரு? உலகத்துல கண்ணை வச்சிருக்கிறாங்க, கண்ணு வைக்கிறேன்னு யார் உண்மையிலே கண்ணு வைக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு நல்ல கண்ணு, ஒண்ணு கெட்ட கண்ணு. நல்ல கண்ணு அந்த அவர் அரசியல்வாதி, அவருக்கு அவர் பாவம் நல்ல மனுஷன். நல்ல கண்ணு யார் அது? நல்ல கண்ணு யார் அது? சூப்பரா சொன்னீங்க. அவரும் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்க தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமே. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், உள்ளுக்குள்ள இருக்கிற காயங்களையும், என்ன காயப்படுத்தினவங்களுடைய அந்த காயங்களையும் காண்கிற தேவன். அல்லேலூயா. அதுக்கு மருந்து வச்சுட்டு உனக்கு ஆறுதல் படுத்த உனக்கு ரெடியா இருக்கிறார். இன்னொருத்தர் இருக்கிறான், அதுக்கு அகைன்ஸ்டா காயப்படுத்துறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறான். யாரவன்? அதுதான் யோபு கூட ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். யோபுல என்ன போட அவன் கண்ணு எப்படி படுத்துனா அவன் வாயிலே அவன் லூஸ் டாக்கிங் விட்டுறான். யார்கிட்ட? தேவன் கிட்ட. அவன் எப்படி பட்டனா இருக்கான்? யோபு 1:10. யோபு 1:10. இந்த ஆமான்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க. அதுதான் உங்க ஜாக்கிரதையா தடை விலகத்து முதல்ல ஜெபிங்க. யோபு 1:10 வாசிங்க. ஏங்க அவனுடைய டார்கெட் யோபு. கரெக்டா நான் சொன்னது? அவன் டார்கெட் என்ன? யோபு மட்டும் இங்கிருந்து துப்பாக்கி வச்சு யோபு மட்டும் அப்படி தூக்கிட்டா போதும். அப்படிதானே? அப்படியே பண்ணா அது ஒரு அற்ப காரியமா இருக்கு. பிசாசுக்கு அற்ப காரியம். யோபு மட்டுமே கொள்றது அவன் ஆசீர்வாதம், அவன் உடைமைகள், கழுதைகள். அது என்னது? கழுதைகள், வேலைக்காரங்க, அது பத்தாதுன்னு நேசிக்கிற பிள்ளைங்க எல்லாத்து மேலேயும் அவன் கண்ணு இருந்துச்சு. அப்போ அந்த தடைகள் விலகாம எத்தனை பேர் இந்த 7 மாசத்துல என் தடைகள் விலகிறதுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைக்காக ஜெபிச்சு எத்தனை பேர் சொல்றீங்க? தடைகள் முதல்ல விலகணும்னு ஜெபிச்சிருக்கீங்களா? என்னையும் சேர்த்தா என்னைய தான் நான் திட்டிக்கிறேன். கண்ணாடி பார்த்துட்டு என்னையும் நான் திட்டணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்ப என்னது? நானும் தடைகளுக்காக ஊழியத்தின் பாதையில வேலை செலத்துல தடைகளுக்காக ஜெபிக்க நம்ம மறந்தோம்னா அது பிசாசுடைய தந்திரம். இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. கரங்கத்துக்கு நான் மயப்படுத்தலாமா? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கணும். நீங்க வீட்டுல போய் இன்னையில இருந்து ஜெப ஸ்டைல மாத்திங்க. ஃபர்ஸ்ட் தடைகள் எல்லாம் விலகி போகிறது என்ன பண்றீங்க? ஜெபிங்க. கர்த்தர் தடைகள் என்னன்னு காட்டுவாரு. ஒன்னு பிசாசின் தடைகளா இருந்துச்சுன்னா அது அவர் நீக்கி போட வல்லவரா இருக்கார். ஜெபிங்க. இன்னொன்னு நம்ம சைடுல நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்தா அதையும் உணர்த்துவார். மகனே நீ கீழ்ப்படியாம இருக்கிற உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு உண்மையில கண்ணை வைத்து உனக்கு அப்படிப்பட்ட தெய்வம் உங்களை கைவிட்டுருவாரா? விட மாட்டார். அதனால நீங்க முதல்ல தடை விலகாம நீங்க ஆண்டவரே நீங்க கூட நீங்க இல்ல அது இல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்க கூட தான் இருக்கிறார். ஒரு காரியத்தை காட்டுற பாருங்க, நீங்க புரிஞ்சுப்பீங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் எடுங்க. அப்பேற்பட்ட பரிசுத்தவானவர். தானியேல் 9:18 வாசிங்க. சரி, அதுல தடை ஒண்ணு ஒரு ஒரே நிமிஷம். 21 நாள் போராடினது ஒரு தானியேல் எடுத்துமா. அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. ஒரு ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. தானியேல் எத்தனாவது அதிகமானது? 9 சொன்னா ஒரு நிமிஷம். அதுல அந்த 21 நாள் ஒரு அந்த பெர்ஷிய ராஜான்னு வரும் பாருமா. அது எழுதி வச்சிருக்கேன். ஓகே. சூப்பர். எந்த வசனம் அது? தானியேல் 9:25. இல்லப்பா தடை ஒண்ணு வரும். அது ஒரு நிமிஷம்.
ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருக்கும் போதே 10ஆம் வசனத்துல வருது. 10ஆம் வசனத்துல வரும். ஒரே நிமிஷம். முக்கியமான பாயிண்ட் அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எழுதி வச்சிருந்தேன். இல்ல தேவதூதர் பயப்படாதே. 12ஆம் வசனம் வாசிமா. 10 12 வாசி. 10 12 தானியேல். பெர்சிய ராஜா அந்த சாத்தானுக்கு, அதாவது சாத்தான் வச்சீங்க. நல்லா கவனிங்க. அந்த பெர்சிய ராஜாவை ஆக்கிரமிக்கிறது யாரு? சாத்தான். மிகாவேல்ன்றது யாரு? தேவதூதர்கள்ல பிரதான தூதர்கள்ல அவர் ஒருத்தர். அப்புறம் போதும், இதுக்கு மேல புரியுங்க. இந்த நல்லா கவனிங்க. 21 நாள். அவர் எத்தனை நாள் பாஸ்டிங்ல இருந்தார்? அவரு 3 கணக்கு போடுங்க. 3 வாரமா? எத்தனை? 3 வாரமா போடப்பட்டிருக்கு? 7 வாரம். இல்ல அவர் எத்தனை வாரம் பாஸ்டிங் இங்க போட்டிருந்தாரு? 3 போட்டு ரொம்ப நாள் காத்திருந்து உபவாசம் மட்டும் இருந்திருப்பாரு. அது வர எத்தனை நாள்? 21 நாள் மட்டும். எந்த வசனம் பாருங்க? அது 13ல போடப்பட்டிருக்கு. 21 நாள். மூவேழ் எத்தனை? 30. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. இந்த தூதன் சொல்ற அந்த கவுண்ட் எவ்வளோ? 21 நாள். நீ என்னைக்கு ஜெபிச்சியோ ஜெபத்தை கடவுள் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா தடை பண்ணுகிற சத்துரு 3 வாரம் இந்த இப்பேற்பட்ட தூதனையே என்ன பண்ணிருக்காங்க? போக விடாம எழுத்து நின்று போராட முடியாம மிகாவேல்ன்ற ஒருத்தர், யாரு? தேவனுடைய தூதர்களை பிரதான தூதனை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கேட்டு அதுல இருந்து பீட் பண்ணி உங்ககிட்ட வந்தப்பான்னு சொல்றாரு. யாரு? இந்த தானியேல் யாரு? பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அவர் ஏறெடுத்து அவர் கட்டளை வெளிப்படும்போது நீ மிகவும் பிரியமானவன், நீ கட்டளை ஜெபிக்கிறப்பே நான் வந்துட்டேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தேவனுக்கு நெருக்கமான ஒருத்தர். இவரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை வேண்டும் பொழுது என்ன நடந்திருக்கு? 3 வாரம் அளவும் என்ன நடந்திருக்கு? 3 வாரம் அளவும் என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில வேண்டுதல்கள் நிறைவேறாம இருக்கிறதுக்கு நம்ம தடைகளை கவனித்து இருக்கிறோமா? இந்த எஸ்தர் ராஜாத்தி கவனித்து முதல்ல அந்த ஆமானை நீக்கி போறதுக்கு வழி அமைச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அமைக்க போறீங்க? இன்னைக்கு இந்த கேட்டு இருக்க நாங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு ஆசைப்படுறீங்க. கர்த்தர் கொடுத்துட்டாரு. வேண்டுதல் என்ன? உன் மண்டாட்டு என்னன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இருக்க தடைகளை நீங்க கலைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பண்ணுவீங்களா? அதை பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நடங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இதை புரிஞ்சுங்க. இந்த அவங்க என்ன பண்ணாங்கன்றத மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். பந்திக்கு நம்ம போலாம். அந்த தடை விலகிறதுக்கு அவங்க பண்ண காரியம், இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவங்க பண்ண காரியம் உபவாசம். வாசிங்க அந்த இதுல பாருங்க. எஸ்தர் எடுத்துங்க. இந்த உபவாசத்தை குறித்து வரும் பாருங்க. எஸ்தர் 4 வரும் பாருப்பா. 5ஆம் வசனமா? யாருக்காக? இந்த இடத்துல நீங்க இன்னொரு காரியத்தையும் புரிஞ்சுக்கணும். இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லி தரேன். இவங்க ஒரு ராஜாத்தி. இவங்க ஜெபிக்கணுமா? உபவாசம் போடணுமா? ஆனா அவங்க என்ன போட்டிருக்காங்க? மறுபடியும் வாசிமா, நிதானித்து படிமாத. அவங்களுக்காக உபவாசம் பண்றாங்க. யூத ஜனங்க எல்லாருக்காகவும் உபவாசம் பண்றாங்க. எஸ்தர் 4 என்ன வாசம் சொல்லுமா? 4:16. நீங்க நல்லா கவனிங்க. இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜா போல, அதை சில சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா அவன் ராஜா போலப்பா, அவன் அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நாங்க செஞ்சுக்கிறோம். யார் அவன்? அவன் ராஜா போல. உங்களை என்னையும் ராஜா போல வச்சிருந்தா நம்ம கடவுளுக்கு முன்னாடி நான் வேலைக்காரன் தான். எத்தனை பேர் சொல்லுவாங்களாம்? கடவுளுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமில்லாதவன். கரங்க தட்டி அவன் நாமத்தை மயப்படுறான். கடவுளுக்கு முன்னாடி ஒண்ணுமில்லாதவன். அவன் தான் மத்தவங்க பதில ராஜாவா இருக்க முடியும். கர்த்தருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமில்லாதவன். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த லேடியுடைய அந்த நீட்னஸ் பாருங்க, கடவுள் அந்த அணுகுமுறை பாருங்க. அந்த ராஜாவுக்கு போறதுக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம். சும்மாலும் போயிட்டு என்ன பண்ணாங்க? 3 நாள் அந்த உபவாசங்கள்லாம் சேர்ந்து அந்த பலத்தை கொடுத்து அந்த ஆமான் என்கிற அந்த தடையை நீக்கி போட்டு யூத ஜனங்களுக்கு சேமம் வந்தது. யாரால? அந்த அகாசூரி ராஜால. இன்னைக்கு பரலோக ராஜாவால உங்க வீட்டுக்கு எனக்கும் நன்மைகள் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நாம பண்ண வேண்டியது என்ன?
ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தகுதியை உணர்ந்து நம்ம தேவன் கொடுத்த அளவற்ற தகுதியற்ற நமக்கு அந்த எஸ்ஆர் ராஜாத்தி போல நம்ம வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். நம்ம நமக்காக வேண்டுதல் மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காகவும் வேண்டுதல்கள் ஏறெடுக்க போறோம். அதனால ரெண்டாவது என்ன சொன்னேன், உங்க வேண்டுதல்கள்லாம் நிறைவேறணும்னா உலக வேண்டுதல்களுக்கே அவ்வளவு தடை கண்ணு வைக்கிறான்னா, நீங்க பரலோகம் சார்ந்த ஏழைகளுக்காகவும் திக்கற்றவங்களுக்காகவும் இவங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? போத வசதியில மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சுன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? கோவப்படாம தான் இருக்கும். பயப்படாதீங்க, ஜெபிங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்க. என் வீட்டுல அரிசி நேரமும் எத்தனை பேர் விசுவாசிங்க? மற்றவங்களுக்காக ஜெபிக்க காய்கறி நேரமும் கஷ்டப்படுற வீட்டுக்காக நீ ஜெபி எல்லாமே உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைப்படுதோ நேரமும் ஆட்டோமேட்டிக்கும். ஆனா நிதானமா இருக்கு, கர்த்தர் செய்வார். முதல்ல இவைகளெல்லாம் நிறைவேறணும்னா தடைகள் விலகவும் நீங்க ஜெபிக்காம இருக்கவே இருக்காதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க இருந்து போறப்போ என்னுடைய வேண்டுதல்களை மாத்திரமல்ல, அந்த வேண்டுதலுக்கான தடைகள் விலக நான் ஜெபிப்பேன். அந்த ஒரு வைராகியத்தோட இங்க இருந்து நீங்க போங்க. நிச்சயமா உங்க வீட்டுல நீங்க பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஓகேவா? அதான் நம்ம பந்திக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த எஸ்ஆர் ராஜாத்தியை போல நம்மள அடையாளத்தை நம்ம உணரலன்னா, நம்ம சில ஓமைகள்லாம் மத்தேயுல சொல்லுவார் ஆண்டவர். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துங்க. யார் யாரெல்லாம் எஸ்ஆர் ராஜாத்தி போல நம்முடைய மேன்மையை, அந்த ராஜ மேன்மையை உணரலையோ அந்த 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 மாதிரி ஆட்கள் கிட்ட கத்துக்கலாம். நமக்கு கொட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் திமிர்வாதக்கார கிட்ட கத்துக்கலாம். திமிர்வாதக்கார எப்படிப்பட்டவர்? கை காலு எதுவுமே, ஆனா அந்த வேண்டுதல் நிறைவேறணுன்ற ஒரு வைராகியத்தோட போனாரு. நிறைவேறிச்சா இல்லையா? அவருக்கு ராஜ மேன்மையெல்லாம் தெரியுமா? அவருடைய வேண்டுதலாம் நிறைவேறுது. இன்னைக்கு ராஜ மேன்மையை பெற்ற நாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அவருக்குள்ள திமிர்வாதம். யாருக்கு திமிர்வாதம்? இதெல்லாம் உணர்ந்து நம்ம நடக்கும். அவர் தடையெல்லாம் பார்க்கல, எதையும் பார்க்கல. 4 பேர் அமிச்சாரு, கூரைகளை பிரித்து எங்க இறங்கினாரு? உள்ள இறங்கினாரு. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில தடைகள் எல்லாத்தையும் பிரிச்சு போறதுக்கு கர்த்தர் பலம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தகுதியை உணருங்க. அப்பேற்பட்டவர் அவர் குணமாக்கும் பொழுது ராஜாத்தி போல உங்களை வேறு பிரித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வேறு பிரிக்கப்பட்டு பரலோக ராஜா முன்னாடி எஸ்ஆர் ராஜாத்தி போல நிக்க வச்சிருக்கிறார் உங்களை, என்னையும். நிச்சயமாக உங்க தேவைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன இதோட உங்க வேண்டுதல்களை இனி சுயநலமாக ஏறெடுக்காதீங்க. மற்றவங்களுக்காகவும் சேர்த்து ஜெபிங்க. பரம் சார்ந்த காரியங்களை முதலாவது வைங்க. உங்க சார்ந்த காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இப்போ